Hi guys, this is me Shiva. Yeah, 8th semester, no offer அப்படின்னா you need to watch this video till the end. Please, I'm begging you watch this video. ஏன் அப்படி சொல்கிறேன்னா this is best. அப்புறம் this video is about only for software placements. Most wanted video for this channel. ஏன்னா எல்லாரும் பெஸ்ட் வே டு ப்ரிப்பேர் ஃபார் பிளேஸ்மெண்ட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ தான். இஃப் யூ ஆர் இன் செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர், தேர்ட் இயர், திஸ் இஸ் ஆல்சோ பெஸ்ட் வே டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் பிளேஸ்மெண்ட்ஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ நீட் டு வாட்ச் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா யூடியூப்பில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 8th செமஸ்டர் இருக்கீங்கன்னா நிறைய கம்பெனி வராது, கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதே நம்ம யூட்டிலைஸ் பண்ணி எப்படி கெட் பிளேஸ் ஆகணும்னு பார்க்கணும். ஸோ இப்போ டிசிஎஸ் வராங்கன்னு வச்சுங்களேன், டிசிஎஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டு அதில் என்னென்னலாம் கேட்குறாங்க, எப்படிலாம் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு, எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டு ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன். ஒரு வீடியோவில் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும், இதை மாதிரி தான் படிக்கணும் போல், இதெல்லாம் பண்ணணும் போல் அப்படின்னு தெரியும். ஸோ தட் இஸ் அ பெஸ்ட் வே, தி பெஸ்ட் வே. ஓகே, எந்த கம்பெனின்னு தெரிஞ்சால் போதும், அதோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும். அப்புறம் அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்து, ஸோ இது இப்படி படித்தா ஈஸியாக இந்த கம்பெனியை கிராக் பண்ணிடலான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்டார்ட் ஸ்மால். இப்போ டிசிஎஸ் எந்த கம்பெனி எடுத்தாலும் இந்த பேசிக்ஸ் திங்ஸ் வந்து யூ நீட் டு ஸ்டடி, படித்தாகணும். அதை மாதிரி திங்ஸ்லாம் நான் இப்போ சொல்கிறேன். ப்ளீஸ் டேக் ஏ நோட் அண்ட் பேப்பர். அதில் நான் நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் எஸ்கியூஎல், ஸ்ட்ரக்சரல் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ பெஸ்ட் வே டு ஸ்டடி ஸ்டார்ட். ஏன்னா இட் இஸ் ஈஸி, தி ஈஸி இப்படி சொல்லுது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு ஐ திங்க் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தின்னு தெரியல, ஒருத்தங்க எடுப்பாங்க, ஒரு லேடி, அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ப்ளஸ் அவங்களே ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க, ஒரு பிபிடி மாதிரி. அந்த பிபிடியை ஃபுல்லாக பார்த்தாலே போதும், ஈஸிலி யூ லேர்ன் எவ்ரி திங் அபவுட் எஸ்கியூஎல். அதை மட்டும் பார்த்தாலே போதும். ஏன்னா எஸ்கியூஎல், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் கேட்பாங்க. ஓகே, அட்லீஸ்ட் 1 or 2 questions கம் ஃப்ரம் எஸ்கியூஎல். அண்ட் தென் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி HTML, CSS. ஏன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் திங் யூ நீட் டு ஸ்டார்ட். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் போக போக ஜாவா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் கற்றுக்கலாம். HTML, CSSக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் கோ ஃபார் Geeks4Geeks ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்குள்ளே போனாலே அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப் அதை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கும். ஸோ இதான் படிக்கணும் போல், இந்த ஸ்டேஜ்லாம் இருக்க போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். Geeks4Geeks ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் HTML அண்ட் SQLக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். இட் இஸ் ஸ்மால், யூ நீட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, இட்ஸ் நெவர் லேட் டு ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட். அண்ட் தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஆப்டிடியூட். ஏன்னா எல்லா இன்டர்வியூலையும் ஆப்டிடியூட் கேட்பாங்க. ஆப்டிடியூட் இல்லாத இன்டர்வியூவே ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன் சாஃப்ட்வேரில். மேபி இப்போ சில கம்பெனிஸ்லாம் ஆப்டிடியூடை இது பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் யூ நீட் டு ஸ்டடி ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் எப்படி பெஸ்ட் வேல ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரியர் கைடுன்னு யூடியூப் சேனலும் இருக்குது, ப்ளஸ் ஒரு வெப்சைட்டும் இருக்குது. இதில் வந்து ரெண்டுமே பெஸ்ட் தான். யூ நீட் டு ஃபாலோ யூடியூப் சேனல். பட் ஆனால் இதில் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் 50 minutes வீடியோ, ஒன்லி 50 minutes வீடியோ பார்த்தாலே போதும், ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம். எப்படிலாம் சால்வ் பண்ணுறாங்க, எப்படி போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அப்படியே அவங்க வெப்சைட்குள்ளே போனால் ப்ராக்டிக்ஸ் கொஸ்டின் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் டிப்ஸ் இருக்கும். ஸோ அதை ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து அவ்வளோதானா இந்த டாபிக் அப்படின்னு தெரியும். ஸோ யூ கேன் ஈஸிலி கிராக் ஆப்டிடியூட். கரியர் கைடை மட்டும் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் இந்த நெக்ஸ்ட் திங் இஸ் கோடிங் அப்படின்னா நான் எதை சொல்ல வரேன்னா, நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து லீட் கோட், Geeks4Geeks, HackerRank இதெல்லாம் போய் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இங்கே போட்டால் தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும், இதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா. கைஸ் அப்படிலாம் இல்லை. கோடிங் அப்படின்னா யூ நீட் டு ஸ்டடி ஃப்ரம் ஜஸ்ட் பேசிக் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட்.
அதை படிச்சிட்டிங்களா, ஓகே, அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஏன்னா 8th செமஸ்டரில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க கம்பெனியில் சில பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். அது எப்படிக்கா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெப் இன்ஸ்டான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே உள்ளே போனால் அங்கேயே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. நான் வேணால் அதை கமெண்டில் ஆர்எல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், போய் பாருங்க. ஏன்னா தி பெஸ்ட் கைஸ். இப்போ டிசிஎஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்குன்னா, நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டிசிஎஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து என்கியூடி எக்ஸாம்ஸ், அதில் வந்து நீங்கள் ஆப்டிடியூட் படிக்கணும், ரீசனிங் படிக்கணும், அதுக்கப்புறம் சம் பேட்டர்ன்ஸ் இது மாதிரிலாம் படிக்கணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் எஸ்கியூஎல் இது மாதிரிலாம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா அங்கேயே இருக்கும் எல்லா ரிசோர்ஸும், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், எதை படிக்கணும்னு இருக்கும், எதை மாதிரி கொஷின்ஸ்லாம் படிக்கணும் அப்படிலாம் கூட இருக்கும். ஏன்னா தி பெஸ்ட் ப்ரெப் இன்ஸ்டா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கைஸ் ப்ளீஸ் ஃபாலோ. ஏன்னா எனக்கு அதை பார்த்து அது கற்றுக்கினதுக்கப்புறம் தான் எனக்கு நிறையா இவ்வளோதானா அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்களே எல்லா இதையும் கொடுத்துருவாங்க, கொஞ்சம் போய் சர்ச் பண்ணி படிக்கணும். பட் ஆனால் அங்கே பெய்டு வெர்ஷனும் அவைலபிளாக இருக்குது. பட் டோன்ட் கோ, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஆன்லைன் ப்ளஸ் ரிசோர்ஸஸ் ப்ளஸ் ChatGPT இட்ஸ் எனஃப் ஃபார் லேர்னிங். அண்ட் தென் ஈவன் நம்ம தமிழ் யூடியூபர்ஸே சில நல்ல யூடியூபர்ஸ் இருப்பாங்க, நல்லா சொல்லி தருவாங்க. அதில் 2 யூடியூப் சேனல் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோட் தனிஷ், ஐ திங்க் ஸோ. அவங்க வந்து அந்த ப்ரோ வந்து சூப்பராக எடுப்பார். ப்ளீஸ் எப்படி சொல்கிறது, கிளிஸ்டர் கிளியராக எடுப்பார். அது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அவர் ஜாவா பிளேலிஸ்ட் இருக்குது, பைத்தான் பிளேலிஸ்ட் ஆல்சோ கோயிங் ஆன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் C++ல ஃபுல்லாக இருக்குது கைஸ். கிளியராக நடத்துவார், தமிழ்லையும் நடத்துவார். பட் ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும், யூ நீட் டு ஸ்டடி. ஏன்னா பெருசாக இருக்கும், யூ நீட் டு பேஷன்ஸ் வேணும். ஸோ ஏதாச்சும் தெரியலன்னா டாபிக் வந்து போய் பாருங்கள். டைம் இருந்தால் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வாட்ச் தட் ஃபுல் வீடியோ கைஸ். வீக்கெண்டில் நான் எப்பயாச்சும் டைம் கிடைக்கிற நேரத்தில் பார்த்து கற்றுங்க. தி பெஸ்ட் வே டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் பிளேஸ்மெண்ட்ஸ். தென் கோட் ஐஓன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எப்படி சொல்லி தருவாங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக லீட் கோட் ப்ராப்ளம்ஸ், ஹேக்கர் ரேங்க்ஸ், அது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லி தருவாங்க. தட் இஸ் ஆல்சோ பெஸ்ட் வே டு ப்ரிப்பேர் ஃபார் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, கோட் ஐஓ தமிழ்லேயும் சொல்லி தருவாங்க, ப்ளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் டிப்ஸும் கொடுப்பாங்க. இதை மாதிரி சால்வ் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு. தட் இஸ் ஆல்சோ பெஸ்ட் வே டு ப்ரிப்பேர் ஃபார் யுவர் பிளேஸ்மெண்ட்ஸ் கைஸ். கோடிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான், திஸ் இஸ் த பெஸ்ட் வே அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் இருக்குது, ப்ளஸ் அப்கமிங் வீடியோஸில் நான் அதை பற்றி போடுவேன். இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஏன்னா கம்யூனிகேஷன் வந்து இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியலனாலும் கம்யூனிகேஷன் நல்லா இருந்தால் கூட சில கம்பெனியில் எடுப்பாங்க. ஓகே, பட் டோன்ட் டிபெண்ட் அப்பான் கம்யூனிகேஷன் ஒன்லி. இஃப் யூ ஹேவ் ஸ்கில் டெஃபினெட்லி உங்களை எடுப்பாங்க. ஓகேவா, கம்யூனிகேஷன் இஸ் ஜஸ்ட் லிட்டில் பிட் அப்படி கூட வச்சுக்கலாம் மேபி. ஓகே, ஆனால் யூ நீட் டு ஸ்பீக் சம்திங் இன் த இன்டர்வியூ. ஸோ அதுக்காக நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதை எப்படி கற்றுக்கிறது அப்படி கேட்டால், ஜஸ்ட் கன்சியூம் லாட் ஆஃப் இங்கிலீஷ் வீடியோ. நம்ம ஃபாரின் கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்கள பாருங்கள், கற்றுக்குங்க. அப்புறம் இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம். இது மாதிரி நிறையா விதமாக நம்ம இங்கிலீஷ் வீடியோவை கன்சியூம் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம வே ஆஃப் லேர்னிங் வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் அதிகமாக கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வரும். ஈவன் தோ நானே அதிகமாக இங்கிலீஷ் பேச மாட்டேன், இப்போ நானே இந்த வீடியோவில் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ வாட்ச் அதர் கிரியேட்டர்ஸ், அதனால மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஷுட் ஃபாலோ அதர் கிரியேட்டர்ஸ், இங்கிலீஷ் கிரியேட்டர்ஸ். அது மாதிரி பார்த்தாலே போதும். டெஃபினெட்லி யூ லேர்ன் கம்யூனிகேஷன் கைஸ். ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட் தட். அண்ட் தென் த நெக்ஸ்ட் திங் இஸ் மை ஹம்பிள் அட்வைஸ். நான் என்ன சொல்லுவேன்னா, just go guys, just go, prepare well, just go. Don't panic, don't fear about the result, don't fear about the interviewer. ஏன்னா அவங்களுக்கு கண்ணிலே தெரிஞ்சுக்கும், இவனுக்கு ஒன்றும் தெரியாது போல், பயப்படுறான் போல் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். அவங்ககிட்ட இப்படி போயிட்டு உட்காந்துட்டு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் ஒரு பக்காவாக ஒரு இதை சொன்னாலே போதும்,
யூ கேன் ஜஸ்ட் கிராக் த பாதி இன்டர்வியூவை அப்பே கிராக் பண்ணிடுவீங்க. ஜஸ்ட் பேலன்ஸ் வந்து உங்கள் கம்யூனிகேஷன் லிட்டில் பிட் கோடிங் அதெல்லாம் தெரிஞ்சாலே டெஃபினெட்லி யூ கேன் கிராக். ப்ளீஸ் டோன்ட் எவர் ஃபியர் கைஸ். ஃபியரை பற்றி நினைக்காது. பயம் இருக்குன்னா சரி ஓகே இது இல்லைன்னா என்ன இன்னொரு இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைங்க. நான் பயப்படவே கூடாது, அதான் சொல்ல வரேன். ஏன்னா அந்த வே யூ லுக் அட் த இன்டர்வியூவர் லுக் அட் யூ, அதே மாதிரி தான் உங்களையும் பார்ப்பாரு. ஸோ இவனுக்கு எதுவும் தெரியாது போல அப்படின்னு பார்ப்பாரு. ஸோ அங்கே போயிட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும், தெரியலனா சார் இன்னும் நான் இதை பற்றி படிக்கல சார் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் சார் நான் கற்றுக்குறேன் சார், ஐ நெவர் ஹேவ் எ சான்ஸ் டு லுக் அட் தட் சப்ஜெக்ட், அது மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்கள். அவங்க வந்து ஸோ ஐ எம் வில்லிங் டு லேர்ன் அது மாதிரி சொன்னாலே போதும். சரி ஓகே இவன் வில்லிங்காக இருக்கான், இல்லைனாலும் கற்றுப்பான் போல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களே சரி ஓகே இவனை எடுக்கலாம் அப்படின்னு லைட்டாக நினைச்சாலே போதும், கண்டிப்பாக அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஸ்மால் ஹோப் இருந்தாலே போதும். அண்ட் தென் கான்ஃபிடென்ட் இருந்தால் யூ கேன் கிராக் கைஸ் எனிதிங். ஓகே டோன்ட் பேனிக், அவ்வளோதான் சொல்ல வரேன். நான் ரொம்ப நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன், பட் everything is worth to watch. That's all about it guys. Thanks for watching. I see you on my next video. Peace.